அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அறிஞர்களை பற்றி முக்கியமான சில கேள்விகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர்? ஆன்சர் பாரதிதாசன். அடுத்து பொறுத்துக, கவுந்தியடிகள். கவுந்தியடிகள் அப்படின்றவங்க சமணத்துறவி. மூணாவது ஆப்ஷன். மாதரி அப்படின்றவங்க ஆயர்குல மூதாட்டி. 1. மாதவி ஆடலரசி. 4. கண்ணகி மாநாய்க்கனின் மகள். 2. 3, 1, 4, 2 தான் சரியான விடை. அடுத்து, மோசீகரனார் முரசு கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பெருஞ்சேரல் இரும்பொறை. அடுத்து, கம்பரை புரிந்தவர் யார்? கம்பரை புரிந்தவர் சடையப்ப வள்ளல். அடுத்து, கல்லை சேர்த்து கட்டி கடலில் எறிந்தபோது கல்லினை தெப்பமாக கொண்டு கரை ஏறியவர் யார்? இதற்கான விடை அப்பர். இங்கே இருக்கு. அடுத்து, வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என்று வள்ளுவரை புகழ்ந்தவர் யார்? ஆன்சர் பரணர். அடுத்து, ஜி.யு. போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஜி.யு. போப் திருவாசகம், திருக்குறள் ரெண்டுத்தையுமே ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்திருக்காரு. வைதாரை கூட வையாதே, இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே என்று பாடியவர் கடுவெளி சித்தர். நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004. என் பானோக்கா யாகிலும் முன் பற்றல்லால் பற்றில்லேன் என்ற வரிகளை பாடியவர்? ஆன்சர் குலசேகர ஆழ்வார். அடுத்து, ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர்? ஆன்சர் அம்பேத்கர். அடுத்து, உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர்? ஆன்சர் வள்ளலார். அடுத்து, திருவிக்கா எழுதாத நூல் எது? திருவிக்கா எழுதாத நூல் சித்திரக்கவி. இது மூணுமே அவர் எழுதியதான். முருகன் அல்லது அழகு, தமிழ்ச்சோலை, உரிமை வேட்டல், இது மூணுமே அவர் எழுதிய நூல் தான். அடுத்து, தொண்டர் சீர் பரவுவார் என போற்றப்படுபவர் யார்? தொண்டர் சீர் பரவுவார் என போற்றப்படுபவர் சேக்கிழார். அடுத்து, குமரகுருபரர் எம்மொழிகளில் புலமை மிக்கவர்? அவர் தமிழ், வடமொழி, அது இல்லாமல் இந்துஸ்தானி, இந்த 3 மொழியிலும் புலமை பெற்றவர் குமரகுருபரர். அடுத்த கேள்வி, யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள்? ஆன்சர் அரவணடிகள். அடுத்து, பொருந்தாதவற்றை கண்டறி. சூசையப்ப தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர்? ஆமாம், உண்மை, இது சரியானது. திருமந்திரம் சைவ திருமறைகளில் 10வது திருமறை, இதுவும் சரியானது. சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர், இதுவும் சரியானது. மதங்க சூளாமணியை இயற்றியவர் மறைமலை அடிகள், இது தவறாக இருக்கு. இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்து, ஒன்றுகளாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் யார்? ஆன்சர் திருநாவுக்கரசர். ஆன்சர் திருநாவுக்கரசர். அடுத்து, தந்தமிழ் ஆசான், சாத்தான், நன்னூல் புலவன் என சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர்? ஆன்சர் இளங்கோவடிகள். அடுத்து, தமிழக அரசு சாலை இளந்திரையனுக்கு வழங்கிய வழங்கிய விருது? பாரதிதாசன் விருது. இங்கே து அப்படின்னு வரணும், கூன்னு வந்திருக்கு. அடுத்து, உண்பது நாயி உடுப்பவை இரண்டே என்று பாடியவர் புறநானூறு புலவர் யார்? என்று பாடிய புறநானூறு புலவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கணும்.
ஸோ ஆன்சர் பாருங்கள், நக்கீரனார். உண்பது நாழி உடுப்பவை இரண்டே. அடுத்து கம்பரை பொருந்தவர், ஏற்கனவே பார்த்துட்டோம், சடையப்ப வள்ளல். சரி, ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்து ஜியு போப் திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு 1886, 1886. சீராபுராணத்தை இயற்றியவர் உமரப்புலவர். ஸோ சீராபுராணத்தை இயற்றியவர் வந்து ஒரு உமரப்புலவர். ஸோ ஒரு சிலர் சீதக்காதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உமரப்புலவரை ஆதரித்தவர் வந்து சீதக்காதி. கம்பரை ஆதரித்தவர் சடையப்ப வள்ளர், உமரப்புலவரை ஆதரித்தவர் சீதக்காதி. அடுத்து யவனர் என பழந்தமிழர்களால் அழைக்கப்பட்டவர் யார்? ஸோ யவனர் அப்படின்னா கிரேக்கர், ரோமானியர். ஓகே. அடுத்து மூலன் என்ற இயற்பெயரை உடையவர் யார்? மூலன் அப்படின்னா திருமூலர். அடுத்து ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமும் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றவர் யார்? ஸோ ஒரு நாடு நல்லா இருக்குன்னா எல்லாருமே வந்து ஒழுக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னது பெரியார், தந்தை பெரியார். அடுத்து இந்திய அரசு அம்பேத்கருக்கு இந்திய மாமணி விருது வழங்கிய ஆண்டு 1990, 1990. அடுத்து இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் யார்? இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் ச. அகத்தியலிங்கம். அடுத்து ஜாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதன் நீ வரணும் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என்று கூறியவர் முத்துராமலிங்க தேவர். ஜாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என்று கூறியவர் முத்துராமலிங்க தேவர். அடுத்து பொறுத்துக்க, வசன நடை கைவந்த வல்லாளர் ஆறுமுக நாவலர். சரிங்களா? அடுத்து ஸோ இதை வந்து யார் சொல்லியிருப்பாங்க? ஸோ ஏற்கனவே நம்ம அவருடைய ப்ரீவியஸ் இயர் கொஷினில் பார்த்துருப்போம். ஸோ ஞாபகம் இருக்கா பாருங்கள். அடுத்து புதுநெறி கண்ட புலவர் ராமலிங்க அடிகள். அடுத்து தைரியநாதர் வீரமாமுனிவர். அடுத்து காந்திய கவிஞர், நாமக்கல் கவிஞர். ஓகே. ஸோ புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு ராமலிங்க அடிகளாரை யார் சொல்லியிருப்பாங்க? அடுத்து வசன நடை கைவந்த வல்லாளர் அப்படின்னு ஆறுமுக நாவலரை யார் சொல்லியிருப்பாங்க? யோசிச்சு பாருங்கள். அடுத்து ஞானபோதினி இதையை தொடங்கி வைத்தவர் மு.சி. பூர்ணலிங்கம். ஸோ போதினி இதையை தொடங்கி வைத்தவர் மு.சி. பூர்ணலிங்கம். இது யாருடைய இதை அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே. அடுத்து தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தழைத்தோங்கவும் செய்யும் என்றவர். ஸோ என்ன கேட்குறாங்க பாருங்கள். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தழைத்தோங்கவும் செய்யும் அப்படின்னு சொன்னது கால்டுவெல். அடுத்து தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒருமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகுமானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. இது வந்து யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து மு. வரதராசனார் அவர்கள் தன்னுடைய தம்பிக்கு எழுதின கடிதத்தில் இருக்கும். அடுத்து பரிதிமார் கலைஞர் பிறந்த ஆண்டு. பரிதிமார் கலைஞர் பிறந்த ஆண்டு 1870. அடுத்து தேசியம் காத்த செம்மல் என திருவிக்கா யாரை பாராட்டினார்? தேசியம் காத்த செம்மல் என திருவிக்கா யாரை பாராட்டினார்? ஆன்சர் முத்துராமலிங்க தேவர். அடுத்து காமராசரின் அரசியல் குரு யார்? காமராசரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. அடுத்து காரைக்குடி மீகா உயர்நிலைப்பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? ஆன்சர் முடியரசன். அடுத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எது? ஸோ பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பாவிய கொத்து, பள்ளிப்பறவை, கொய்யாக்கனி இது மூணுமே அவர் எழுதியிருக்காரு. ஸோ எழுதாத நூல் அப்படின்னா குறிஞ்சித்திட்டு. அடுத்து 40வது கேள்வி.
தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் என்று கூறியவர் கெல்லட். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் என்று கூறியவர் கெல்லட். அடுத்து, வள்ளலார் பதிப்பித்த நூல் எது? ஆன்சர் சின்மய தீபிகை. அடுத்து, ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தர்மம் என்று கூறியவர் ராணி மங்கம்மாள். அடுத்து, உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர். உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர். உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர். நெருக்கடி வரும்போது உன் நலம், உயர்வு, மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு. இக்கூற்று யாருடைய கடித பகுதி? ஸோ ஏற்கனவே பார்த்தோம், வரதராசனார். அவர் தான் தன் தம்பிக்கு எழுதும்போது இதை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ ஆன்சர் வரதராசனா. அடுத்து, கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது? ஆன்சர் ஒரு கிராமத்து நதி. கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் கிராமத்து நதி. அடுத்து, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று கவிதை பாடியவர் ஆன்சர் கண்ணதாசன். அடுத்து, உவே சுவாமிநாதரின் ஆசிரியர் யார்? ஆன்சர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்து, எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்கு உள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் என்று பாடியவர் ஆன்சர் பாரதிதாசன். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழி? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது ஔவையாருடைய மொழி. அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னா, திரைக்கடல் ஓடியும் அதாவது கடலை தாண்டி போயும் பொருளை ஈட்டணும், ஸோ வேலை செஞ்சு பொருளை ஈட்டணும் அப்படின்றது அவங்களுடைய கருத்து. அடுத்து, திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாத கூற்றை கண்டறி. உமையால் பொற்கிண்ணத்தில் அளித்த ஞானப்பாலை உண்டார். ஸோ திருஞான சம்பந்தருக்கு பார்வதி அம்மாள் பால் ஊட்டியதாக ஒரு வரலாறு. ஸோ இது இப்போ சீர்காழியில் கூட நான் பார்த்துருந்தேன். ஸோ அதுதானே எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ சீர்காழியில் யாருன்னா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சீர்காழியில் ஒரு இதில் கோயிலில் பார்த்துருந்தேன், சிவன் கோயிலில். ஓகே, ஸோ இது திருஞான சம்பந்தருக்கு உடையது தான். 220 தலங்கள் வழிபட்டார் என்பதும் உண்மை. திராவிட சிசு என ஆதிசங்கரால் குறிப்பிடப்பட்டவர். சங்கரால் அப்படின்னு வந்திருக்கணும், சங்கரால். ஓகே, இதுவும் கரெக்ட் தான். ஓகே, இது மூணுமே சரியாக இருக்குது. அடுத்து பாருங்க, அப்பூதி அடிகளின் மூத்த மகனை உயிர் பெய செய்தார். இது தவறு. அடுத்த கேள்வி, பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யார்? ஆன்சர் வாணிதாசன். இது நிறைய கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. ஓகே, தேங்க்யூ.